இன்வேஷன் ஆஃப் சிசிலி ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1943ஆம் ஆண்டு சிசிலிய நேச நாடுகள் வந்து இன்வைட் பண்றாங்க. சிசிலிக்குள்ள அவங்க வந்து தரையிறங்குறாங்க. இந்த விஷயம் நடந்து ஒரே மாசத்துல அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 25ஆம் தேதி முசோலினியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ முசோலினியை யார் அரெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முசோலினி கூட இருந்தவங்களே தான் கடைசியில் முசோலினிக்கு எதிராக திரும்புறாங்க. முசோலினியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ சிசிலியில் எதிரிகள் காலடி வைத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது இனி முசோலினினால நமக்கு காரியம் ஆகாது. ஸோ முசோலினிக்கு எதிராக அவங்க திரும்பிடுறாங்க. அதே போல ஜூன் மாதம் 6ஆம் தேதி பிரிட்டிஷ் படைகளும் அமெரிக்க படைகளும் நார்மண்டியில் தரையிறங்குறாங்க. தரையிறங்கி அவங்க பிரான்ஸ்ல வேகமா முன்னேறி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து ஒரே மாதம், ஏறக்குறைய ஒரே மாதம், ஜூலை மாதம் 20ஆம் தேதி பார்த்தோம்னா ஹிட்லரை வந்து கொல்றதுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட் நடக்குது. ஹிட்லரை கொல்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் நடக்குது. ஸோ இதை வந்து ஜூலை பிளாட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுல கிளியரா பார்த்தீங்கன்னா இதான் ஹிஸ்டரியோட பியூட்டியே. எவ்வளோ கிளியரா நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து முசோலினியை எப்படி முசோலினி கூட இருக்கவங்களே முசோலினிக்கு எதிராக திரும்புறாங்க. அதே மாதிரி எதிரிகள் கிட்ட நெருங்கி வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்ச உடனேயும் நார்மண்டியில டிடே லேண்டிங்ஸ்லாம் நடந்த உடனேயும் ஒரு மாசம் ஏறக்குறைய ஒரு 1-1.5 மாசத்துல பார்த்தோம்னா இந்த ஹிட்லரை வந்து கொல்ல ட்ரை பண்றாங்க. இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட், இந்த ஜூலை 20 பிளாட் இருக்கு இல்லையா, இது ஒரு பெரிய தோல்வியில முடியுது. ஹிட்லர் சின்ன காயங்களோட அவர் தப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த கான்ஸ்பிரசியில ஈடுபடுறாங்களோ, இந்த சதியில ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க. குறிப்பா வான் ஸ்டாஃபன்பர்க் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஆஃபீஸர் தான் இந்த அசாசினேஷன் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. பாம் வைக்க ட்ரை பண்றாரு, பாம் வைக்கிறார். ஸோ அவரு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நாள் நைட் அவரு கொல்லப்படுறாரு. அவரோட சேர்த்து இன்னும் அவரோட கூட்டாளிகள் சகாக்களும் சேர்ந்து கொல்லப்படுறாங்க. இந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வந்து நாட்சிகளை கொஞ்சம் பயப்பட வச்சிருச்சு. ஏன்னா ஓகே நமக்கு எதிராகவே இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறாங்க, ஜெர்மனிலேயே நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியிலையும் சரி மற்ற ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மத்தியிலையும் கட்சிக்காரங்க மத்தியிலையும் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய பேரை வந்து கொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 5000 பேரை பார்த்தோம்னா ஹிட்லருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி நிறைய பேரை வந்து கொல்றாங்க.